கொண்டாட்டமே சன்னிதானத்தில் கொண்டாட்டமே கட்டி எல்லாம் தூக்கி தூரத்துக்கு இறங்கிட்டு ஓடுகிறான். கல்யாணம் பண்ணு வீட்டில் இருந்த பெண்கள் சேலை பெட்ஷீட்டு சாக்கி இதெல்லாம் கொண்டு போய் இந்த ஓடுற பெண்ணை போய் அப்படி சுத்தி கட்டி கொண்டு வந்தாங்க. அங்க 3 பைத்தியம் கிடக்கு. இந்த பெண்ணையும் கொண்டு போய் கட்டி விலங்கு போட்டாங்க. இருந்ததும் பைத்தியம், வந்ததும் எத்தனாச்சு? எத்தனாச்சு? கரெக்டா எண்ணுங்க. அவர் பிரைஸ் என்ன? 4 பைத்தியம் ஒரே வீட்டுக்குள்ள கிடக்கு. அந்த விறகோட்டியர் மந்திரவாதி பூசாரி 7 தலைமுறைக்கு அண்ணன் 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 சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் அவ்வளவு பேரும் மந்திரவாதி. சாயங்காலம் பெண் வீட்டில் உள்ளவங்க வராங்க. அப்பா அம்மா ஆடு கோழி எல்லாம் அரிசி முறுக்கு பெட்டி எல்லாம் கொண்டு வராங்க. வீடு காண வரும்போது உள்ள பைத்தியம் முடிச்சு ஆடுறாங்க. எனக்கு பூ வேணும், பொட்டு வேணும் ஆடிட்டுடாங்க. பொண்ணை பார்த்த அம்மா தெருவில் உள்ள மண்ணவாரி தலையில போட்டு அழுகா. என் பிள்ளைக்கு இப்படியா ஒரு வியாதியா? உடனே அந்த விறங்கொட்டிட்டு போய் என் மகளுக்கு உடனே ஊர் தலைவர் சொன்னாராம், கம்பு நீள கழுக்கல் அதெல்லாம் யாருக்கு வீட்டில் நீளமா இருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து அந்த கிணத்தை பரப்பினார்கள். ஓரைகளை வெட்டி போட்டார்கள். கிணத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது. 4 பக்கம் நின்று கம்பு வச்சு அடித்து தள்ளினார்கள். விறங்கோட்டிக்கு மனைவி கீழே விழுந்தாங்க. சில மணிக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் வந்த போது கல்யாணம் நடந்ததே தெரியல. எங்க அப்பா எங்க, எங்க அம்மா எங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த ராத்திரி விடிய காலம் போல மாட்டு வண்டியில அந்த அந்த பெண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் அவங்க குடும்பம் எல்லாரும் வர ஆரம்பித்தார்கள். இல்லையா? பைத்தியம் தீர்ந்தது. அந்த பொண்ணுக்கு பைத்தியம் தீர்ந்த 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைதான் உங்கள் முன்னால் பேசுகிறார் இந்த சகோதரர் ES மணி. கல்யாணத்தினே பைத்தியம் பிடிச்ச ஒரு பைத்தியக்காரிக்கு நான் பிறந்ததுனால என்ன பாசமா வளர்த்தாங்க. நான் நாசமா போனேன். ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. மந்திரவாத குடும்பம் இல்லையா? வளர்த்தாங்க. 6 பிள்ளைகளை எங்க அப்பா அம்மா பெற்றாங்க. எனக்கு சும்மா 7 வயசுல கொண்டு சுந்தரமூர்த்தி காணிக்கார் அந்த மந்திரவாதி இடத்துல என்ன ஒப்படைத்தார்கள். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சதுனால என்ன மந்திரவாதி இடத்துல இந்த பாரம்பரியத்தில் எல்லாரும் மந்திரவாதியாக இருந்தனால என்ன மந்திரவாதம் படிக்க 19 வருஷம் மந்திரவாதம் படிச்ச. ஈவினிங் காலேஜ் அல்ல, கரஸ்பாண்டன்ஸ் ஸ்கூல்ஸ் அல்ல, ரெகுலர் காலேஜ்ல மந்திரவாதம் படிச்ச மந்திரவாதி உங்க முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். மந்திரவாதி குடும்பம் நாசமா போச்சு. கட்டம் மண்ணு குட்டி சுவ ஆகிடா என் மகனே. கட்டம் மண்ணு குட்டிச்சோரா போச்சு என் குடும்பம். 6 பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மா அரை வயது கஞ்சி தர வழி இல்லை. ஒரு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்க. ஸ்கூல்ல கொடுக்க ட்ரெஸ் தான். பவுடர் எங்களுக்கு தெரியாது, செருப்பு எங்களுக்கு தெரியாது, கொடையை நாங்க பார்த்தது இல்லை, ஒரு பையை நாங்க பார்த்தது இல்லை. ஒரு கிழிஞ்ச பை தந்து அதுல அந்த புஸ்தகத்தை வாங்கி போட்டு கொண்டு வரும். 5 பாடத்துக்கு 1 நோட்டு எங்க அப்பா வாங்கி தருவாரு. எனக்கு நோட்டு வேணும்ப்பா அப்படின்னு சொன்னா அந்த நோட்டை வாங்கி பாப்பா. இதுல 2 தாள் இருக்கு, அதை முடியட்டும்னு சொல்லுவாரு. வாங்கி தர முடியும். அப்படி எங்களை வளர்த்தாங்க. அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி 4 குடும்பமும் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல அப்படி இருக்கிறாங்க. ஷேர் பண்ணி ஒரே வீடு கன்னியாகுமரியில இப்பவும் அப்படி இருக்கிறாங்க. கூப்பிட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. எங்க அப்பா விறகு வெட்ட போகாம இருந்த சாப்பாடு கிடையாது. எங்க அப்பா சுசீந்திரன் கோயில்ல விறகு வெட்டிட்டு அங்க கொடுத்து ரூபா கொடுக்க மாட்டான், சோறு கொடுப்பான். சுசீந்திரன் கோயில்ல விறகு வெட்டக்கூடியவங்களுக்கு அன்னைக்கு சோறு கொடுப்பான். அன்னைக்கு சோறு கொடுப்பான். 1958 இந்த சோறை எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு. எங்க அப்பா 7 மணிக்குள்ள வருவாரு. எங்க அப்பா வரும்போது எங்களுக்கெல்லாம் தொண்டை காஞ்சி வாயை பிளந்துகிட்ட போது குருவி வச்சு வா பிளந்து போல. ஏன்னா அவர் கொண்டு வர சோறை வாங்கி தின்னுருவோம். எங்க அப்பாவுக்கு 2 கட்டி சோறு கொடுப்பாங்க. ஒரு கட்டி எங்க அப்பா கூட வேலைக்கு வரக்கூடியவன், அவருக்கு ஃப்ரெண்டு, அன்னைக்கு வேலைக்கு வரவங்க 1 கட்டியை அவன்கிட்ட கொடுத்துட்டு வருவாரு. ஏன் பான்னு கேட்டா சொல்லுவாரு, அவனுக்கு பிள்ளைகள் பட்டினி கிடக்குமடா.
மக்கா நீங்க பட்டினி கிடந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நீங்க தின்னுங்கன்னு சொல்றாரு எங்க அப்பா எங்களுக்கு படிச்சு தந்தாரு. ஒருத்தர் அப்படி கொடுத்துட்டு வருவார். அந்த ஒரு கட்டி சோத்தை எங்க அம்மா பிச்சு ஆளு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு பச்சு அப்படி 11 மணிக்கு சோறை வெடிச்சு எங்க அப்பா வாங்கிட்டு வரக்கூடிய அரிசி மீன் கிழங்கு இதெல்லாம் வச்சு 11 மணிக்கு சோறு உருட்டி நான் மொத்த பையன் தங்கச்சி அடுத்தவா நாங்க 6 பிள்ளைங்க மீதி உள்ள தம்பிமெல்லாம் தூங்கிடுவாங்க. அதுல எழுப்பி எடுத்து அந்த பிள்ளைங்க வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோத்தை உருட்டிங்க அப்படி தங்கச்சிங்க வாய்க்குள்ள போட்டு தண்ணியை ஊத்தி கிடந்துவோம். பிள்ளைகளெல்லாம் குடல் வெந்து ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அது எங்க அப்பா மாடு போற உழைச்சி படிக்க வச்சாங்க. எனக்கு அடுத்த தங்கச்சி கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால பந்தல் போட்டாச்சு, பத்திரிகை கொடுத்தாச்சு, வாரப்படுப்பு எடுத்தாச்சு, காய்கறி வாங்கல, மசாலா வாங்கியாச்சு, காய்கறி வாங்கணும், கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால தங்கச்சிக்கு பைக்கும் எத்தனாச்சு சாலமன் ஒய்ஃப் தான் கரெக்டா என்னது எப்படியா சொல்ல அவன் ஒரே எண்ணம் பிரைஸ் வாங்கியவனா போவாங்க. எத்தனாச்சு பைத்தியம் 5 எண்ணம் வீட்டுக்குள்ள பைத்தியம். என் தங்கச்சிக்கு பைத்தியம் முடிச்சுட்டு எனக்கு என்ன இப்ப பந்தல் போட்டாச்சுங்க எப்படி எந்த வீரம் பேருமே படிச்சுக்கிட்டே இருக்கும். படிக்க மண்ணிச்சு வந்து கொலை புயலும் ஒன்றை என்ன செய்திடும், இருளும் புயலும் ஒன்றை என்ன செய்திடும், அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் இருக்கையில் இருளும் புயலும் ஒன்றை என்ன செய்திடும், இருளும் புயலும் ஒன்றை என்ன செய்திடும், அருளும் அன்பு ஒளியும் இயேசு அருகில் இருக்கையில் வாழ்வு வீழ்ந்து வருது போது சொல் கொடுக்கிறார், வாழ்வு மீண்டு வருது போது தோள் கொடுக்கிறார், நான்கு வாடு போது தயவு காட்டுவார், தயவு காட்டுவார், இயேசு தயவு காட்டுவார். கலங்காதேயில் நெஞ்சமே, கலங்காதேயில் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சம். உடனே அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லாம் ஒரே வீடு தானே, எல்லாரும் ஓடி வந்தான். ஏ வா, ஏ ஸ்ரீகிருஷ்ணா வா, ஏ பெருமாள் வா, ஏ நாராயண வா, ஏ சிவலிங்க வா, அப்படி எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. ஓடி வந்தாங்க எங்க பெரியப்பா சித்தப்பா மக்கள். இவனை பிடிச்சு கட்டி வைங்க, இவனை பைத்தியம் முடிச்சுட்டு என்னை எல்லாரும் கிட்ட வந்து நான் என்ன பைத்தியம் முடிச்சுட்டு நான் கிட்ட வரீங்க அப்படி கேட்டேனா, நான் நார்மல் தானே. ஸ்ரீகிருஷ்ணன் நீங்க ஒரு மூத்த அண்ணன் உண்டு, மூத்த பெரியப்பா மகன். அண்ணே நான் பைத்தியம் இல்லைண்ணே, என்ன ஒரு மகனே கூப்பிட்டாரு, என்ன மகனே கூப்பிட்டாரு. யாரு? அன்பே 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 ஆரோக்கியமே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அன்பே அன்பே ஆரோக்கியமே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே
நல்லவராக்கி அல்லை வைத்து கொண்டீரே போச்சுக்கு நல்லவராக்கி தந்தீரே என்னை நல்லவராக்கி அல்லை வைத்து கொண்டீரே நம்ம ஒரு ஹுதையா உள்ள நன்மை ஒரு ஹுதையா உள்ள நன்மை நினைத்து நன்னாய கண்டு கலங்குது நன்னாவை உபயோகித்து பிள்ளைகளாய் மாற்றி அடுத்த நாள் போஸ்ட்மேன் பரிசுத்த இன்னைக்கு கிடைச்சாச்சு. ராத்திரி ஆண்டவரையாட்ட பேசுறாரு. மார்க் 16 மார்க் 16 ஏன்னா மார்க்கையும் தெரியாது மத்தையும் தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருவர் 16 வருஷம் வேலை பார்த்தேன் இல்லையா, சாந்தோரத்துல ஃப்ரெண்டு இல்லாமல இருக்கும். தம்பி ஃப்ரெண்டு டே மார்க் 16 யாருன்னு என்ன அவன் நான் என்னைக்கு பைபிள் கொண்டு போறேன் ஞானம் பாட்டு கொண்டு போவேன் ஞானமா அப்படின்னா என் பொண்ணு வாசிப்பான்னு இந்த பொண்ணு வாசிக்க வச்சா அது வாசிச்சு மார்க் 16 விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். நான் உடனே நினைச்சேன் ஆண்டவர் ஏதோ ஒண்ணுக்கு தான் எனக்கு இப்படி சொல்லி இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் பிரசங்க சொன்னாரு மார்க் 16 எனக்கு அட்வான்ஸ் ஆண்டவர் பேசினாரு. அடுத்த நாள் பிரசங்க பேசுறாரு மார்க் 16 இன்னைக்கு ஞானசாத்துக்கு ஒப்பு கொடுக்க யாருடா துள்ளி குதிச்சுக்கிட்டு ஒப்பு கொடுத்தேன். ஒவ்வொரு பக்கம் பார்க்க பெர்மிஷனே கேட்கல. என் மனைவி கையெழுத்து கையை வசதிட்டு நிக்கா. அடுத்த நாள் 52 பேருக்கு ஞானசாரம் கொடுத்தாங்க. நாங்களும் ஞானசாரம் பெற்றோம். எங்களை ஆசீர்வதித்தாங்க, எங்களை ரட்சித்தாங்க. ஒன்றும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து மற்றும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து உமரகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவை எப்படிப்பட்டவன்னு சொல்லணுமா? இயேசுவை நம்பிக்கையே இல்லையா? ஒப்புக்கொடு வா முன்னாடி என்ன யாராவது கர்த்தர் ஆசிரிப்பார். ப்ளீஸ் தேங்க்யூ. நான் கர்த்தர் உன்னை கொக்கி போட்டு பிடிச்சிருக்காருடா. ஓ உன்னை பல லட்சத்துக்கு வந்து பயன்படுத்துவார். உன்னை தூர நாட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகிறான். ரெடி கொஞ்ச மேன்மையா பண்ணி ஊழியம் செய்வான். அல்லா ஜகா ரமா தடா பிக்ஷி காரா பாலா கர்த்தர் பிரைசலாம். சோத்திரம் 8 பேர் இன்னைக்கு ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. சோத்திரம். அப்படியே இங்க வாங்க, அப்படியே அந்த பக்கம் பார்த்து நில்லுங்க ப்ளீஸ். அப்படி அங்க வாங்க வாங்க. பாஸ்டர் உங்க இதுல போட்டோ எடுக்க ஒருத்தர் இல்லையோ மேஷா வாங்க கேமரா எடுக்கிறாங்க. சோத்திரம். கர்த்தர் தாமே உங்க மிஸ்ஸஸ் அருமையான இந்த பிள்ளைகள் மூலமாய் நடத்துகிற இந்த ஊழியத்திலே சோதரம் கர்த்தர் இந்த பிள்ளைகள் 8 பேர் ஞானசாரத்துக்கு போகிறது. சபை மக்கள் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் மூலமா சபை வளரணும். இந்த ஊர் மக்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே இந்த 8 பேர் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில்கள், கைய பிரயாசங்கள், படிப்புகள், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தாய் தகப்பனை ஆசீர்வதிக்கும், சபையை ஆசீர்வதிக்கும். அருமையான தம்முடைய மகனையும் அருமையான மகளையும் இந்த இடத்துல கொண்டு வந்தீரே. நீர் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் தெய்வமே. சபையை ஆசீர்வதிக்கும். உங்கள் கடத்திலே ஒப்புக் கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சரி போலாம். மரவண்டே நிற்கிறார், மரவண்டே நிற்கிறார். ஒன்று
சேர்ந்து நான் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் எதமாறுகளை உனக்கு முன்பதாக இருக்கிறதை கவனித்துப்பா எப்படிப்பட்ட எரிகோவா இருந்தாலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உடை கரையும்படியாக அவைகளை கவனித்துப்பா தேவையில்லாத பாதரட்சைகளை கவனித்துப்பா வஸ்திரங்களை உதவி தள்ளும்படியாக அவைகளை கவனித்துப்பா இந்த மாலைகளில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவை பலப்படுத்தி ஆளுகை செய்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம். இவ்வளவாய் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளை தர ஆராதனை கர்த்தர்